இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு தான் பார்க்க போகிறீங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் எனக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா? கறியோ மட்டனோ மீனோ சிக்கனோ இல்லைங்க, வெறும் சாம்பார் தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சாம்பார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் வெறும் பருப்பு இல்லைங்க, இந்த மாதிரி நல்லா மணக்க மணக்க மரமுருங்கை போட்டு இங்கே பாருங்கள், மாங்காய் போட்டு இந்த மாதிரி குழம்பு வந்து தண்ணியாட்ட வைக்கணுங்க. இதோட டேஸ்ட் இருக்கே வேறு லெவல் ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே ஒரு கருவாட்டு தொக்கு வச்சு தட்டு நிறைய சோறு போட்டு இந்த மாதிரி தண்ணி குழம்ப மாங்காய் முருங்காயோடு இப்படி எடுத்து சாப்பாட்டில் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டா ஏன் கேட்குறீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கப் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு ஒடியாரணுங்கோ குழம்பு கேட்டுக்கிட்டு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனமாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த குழம்பு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சு பாருங்கள். அது பிடிக்கலைன்னா நீங்கள் தனியாக முருங்கைக்காய் மட்டும் போட்டு வச்சா அது ஒரு சுவையாக இருக்கும். மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா அதுவும் ஒரு சுவையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இந்த சாம்பார் வந்து ஒரு பிடிக்க போகிறேங்க. பாய்.